ஹாய், இன்னைக்கு வந்து கிரையோ ப்ரிசர்வேஷனில் பிறந்த பேபி பற்றி நான் பேச போகிறேன். ஸோ இதில் என்னென்னா, முக்கியமாக இந்த பேபி ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் பிறந்தது. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எம்ப்ரியோஸ் வந்து 8 இயர்ஸ் முன்னாடி கிரையோ ப்ரிசர்வ் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த வருஷம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெலிவரி ஆகிருக்காங்க. நம்ம கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபான ஒரு இது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. நமக்கு எவ்வளோ இயர்ஸ் வேணும்னாலும் நம்ம கிரையோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இதில் என்னெல்லாம் பண்ணலாம்? கருவையும் ஃப்ரீஸ் பண்ணலாம், ஸ்பெர்ம் இன்டன் க்ரீம் பண்ணலாம், கரு முட்டையும் பண்ணலாம். கிரையோ ப்ரிசர்வேஷனுக்கு வேண்டியது நமக்கு லிக்விட் நைட்ரஜன் 196 டிகிரிஸ், அதாவது -196 நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுனால அது சேஃபாக இருக்கும். கைட்லைன்ஸ் படி 10 இயர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வருஷம் வைக்கிறோம். அதே மாதிரி நமக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, இல்லைன்னா ஃப்ரீசிங் அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிளுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.